சம்மர் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு ஸ்கூல்ஸ் எல்லாம் மறுபடியும் ரீஓப்பன் ஆக போகுது. பேரண்ட்ஸ் எல்லாம் இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பசங்களை காலையில எந்திரிச்சு ஸ்கூலுக்கு அனுப்புறதுல இருந்து பேரண்ட்ஸோட சேலஞ்சஸ் ஆரம்பிக்குது. ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு ஜென்ரலான சின்ன சின்ன டிப்ஸ் தான் நான் இப்போ சொல்ல போறேன். இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்றது மூலமா குழந்தைங்களோட லைஃப்ல பெரிய நல்ல இம்பாக்ட் நடக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த டிப்ஸ் என்னன்னா, மேக் தம் பேக் தேர் ஓன் பேக்ஸ். அவங்களோட ஸ்கூல் பேக்ஸை அவங்களே எடுத்து வைக்க வைங்க. டைம் டேபிளுக்கு ஏற்ற மாதிரி நோட்ஸோ, புக்ஸோ, பென்சில், ரப்பர், வாட் எவர் இட் இஸ் அவங்களே எடுத்து வைக்க வைங்க. அது கரெக்டாக எடுத்து வைக்கிறாங்களா அப்படின்றத மட்டும் நீங்க செக் பண்ணுங்க. அண்ட் எஸ்பெஷலி லஞ்ச் பேக்ஸ். ஏன்பா பசங்களுக்கு லஞ்ச் பேக் கூட ஆஸ் அ பேரண்டா நாங்க கட்டி தரக்கூடாதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 23-24 வயசோட பொண்ணோட அம்மா வந்து என்கிட்ட வந்து சொல்றாங்க, காலையில நானும் ஆஃபீஸ்க்கு போகணும், அவளும் ஆஃபீஸ்க்கு போகணும், நான் காலையில சமைக்க வேற செய்றேன், என் லஞ்ச் பேக்கை நான் கட்டிட்டு போறேன்ப்பா, அவ லஞ்ச் பேக்கை கூட எப்படி 24 வயசாவது அவ லஞ்ச் பேக்கை கூட அவ கட்டிட்டு போக மாட்டேன்றாப்பா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதுல தப்பு யாரோடது? அந்த குழந்தையோடதா, அந்த பேரண்டோடதா? சின்ன வயசுல இருந்து அவங்க அந்த குழந்தைக்கு அந்த ஹேபிட்டை சொல்லி வளர்த்துருக்கணும். திடீர்னு வந்து நீ பண்ணு அப்படின்னா எப்படி பண்ணுவாங்க? இதே தான் உங்க வீட்டு குழந்தைக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களோட பேக்ஸை அவங்களே ரெடி பண்ண வைங்க. அவங்க கரெக்டா எடுத்து வைக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது மட்டும் நீங்க செக் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன அக்கௌண்டபிலிட்டிஸும் சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் கொடுத்து வளர்த்தோம்னா அவங்களுக்கு ஃபியூச்சர்ல அது ரொம்பவே நல்ல இம்பாக்டா அமையும்.